அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் மற்றும் தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு இந்த அரசிலே பங்கு வகிக்கின்ற தோழமை கட்சிகளுடைய முதல் கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அருமைக்குரிய அண்ணன் திருமா அவர்களும், அருமைக்குரிய தலைவர் வைகோ அவர்களும், அருமைக்குரிய பேராசிரியர் அவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நானும், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும், அருமைக்குரிய சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும். இந்த கூட்டம் மிக முதல் கட்ட கூட்டம். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த கூட்டத்தினர் அனைவருடைய கருத்துக்களும் முதல் கட்டமாக பரிமாறப்பட்டது. இந்த கூட்டத்தில் எங்களை பொறுத்த மட்டும் நல்ல துவக்கம். 50 நாட்களுக்கு பின்னால இந்த கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் என்பது, இந்த தோழமை கட்சிகளுடைய கூட்டம் என்பது மிகவும் பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. இந்த நம்பிக்கையோடு இந்த அரசு அமைவதற்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களும் இதுல பங்கேற்றோம். இந்த கூட்டத்துல 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த தோழமை கட்சிகளுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். இதுல நீங்க நாங்க இத 3 ஸ்டேஜா பாக்குறோம். ஒண்ணு ஆதரவு கொடுக்கின்ற கட்சி. இந்த ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாம் இந்த அரசு அமைவதற்காக ஆதரவு கொடுத்த கட்சிகள். அதற்கடுத்து இந்த ஆதரவுல பங்கு பெற்ற கட்சிகள், அதுவும் தோழமை கட்சிகள். தாவேகாவுடைய தலைமையில தோழமை கட்சிகள். அதற்கு அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, அந்த ஒரு ஃப்ரண்ட் அமைப்பதற்கான நிலை. இந்த பகுதியில எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்து போறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். ஒன்று, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கிறது. இந்த பெயர் வைக்கிறது, இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் முடிவு செய்வது என்று. இது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பு. அதனால ஜனநாயகத்துக்கு கலந்து ஆலோசிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அதற்கான அடுத்த கூட்டத்தில் அதற்கான முடிவெடுக்கப்படும் என்பதை மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். இதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்க நேற்று சொன்னது மாதிரி தான், இந்தியா கூட்டணி என்பது நாங்க அண்ணன் ஐயா அவரு முஸ்லீம் லீக் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. யாரெல்லாம் எம்பி வச்சிருக்கோமோ அவங்கதான் இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதனால எப்போ நாடாளுமன்றத்துல தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினர் வருகிறாரோ அன்னைக்கு உடனடியாக நாங்க இந்த கேள்வியை பற்றி பேசுவோம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை பற்றியது. தமிழ்நாட்டு நடந்துகிட்டு கொண்டிருக்கின்ற தாவேகா தலைமையிலான காங்கிரஸ், லீக், விசிகே பங்கு பெறுகின்ற ஒரு அரசை பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த அரசினுடைய கோஆர்டினேஷனை பற்றியும், இந்த அரசினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற நிலையை பற்றியும், இந்த அரசுல தோழமையோடு இருக்கின்ற கட்சிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த அரசு அமைந்தது. இந்த அரசு அமைவது தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் அமைஞ்சிருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, விசிகேனுடைய அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு, லீகினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மாடல் உருவாயிருக்கு. அதனால
தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தல் பேசுறதெல்லாம் பேசுவோம். முதல்ல ஒவ்வொரு படியா போவோம். எல்லாத்துக்கும் நீங்க அதெல்லாம் எல்லாம் சந்தோஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கவலையும் படாதீங்க. நீங்க எல்லாம் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. முதல் கூட்டத்தை இன்னைக்கு இதை பத்தி தான் நான் ஒரு செய்தி தொடர்பாளர் தான். இதுக்கு அந்த பெருந்தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நான் ஒரு செய்தி தொடர்பாளர். என்னோட வேலை என்னோட பிரீஃப் தான். இதை மட்டும் கூட்டத்தில் நடந்த மட்டும் சொல்ல முடியும். கூடி விரைவில் அறிவிக்கப்படும். சரியா? நான் பார்க்கல. அதை பத்தி அரசாங்கம் சொல்லுவாங்க. நாங்க பேசுனது இந்த கூட்டணி இன்னைக்கு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை பற்றி மட்டும்தான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் இந்த தலைவர்கள் எல்லாருக்கும் உள்ள நாங்க ஒரு செய்தி தொடர்பாளர். சரியா? நன்றி. இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் கருத்து சொல்ல வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வகையிலே தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி மதச்சார்பின்மை, சமூக நீதி, லஞ்சம், ஊழலற்ற ஆட்சியாக நிச்சயமாக நடைபெறும் என்பதையும், எதிர்க்கட்சியினர் அவதூறு பரப்பி வருவது போல் ஒரு சில மாதங்களிலோ ஒரு சில வருடங்களிலோ ஆட்சி மாறாது, பன்னெடுங்காலங்களாக இந்த ஆட்சி தொடரும் என்பதை அவர் தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, நட்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைய சந்திப்பு சிறப்பாக நடந்தது.